ராதே கிருஷ்ணா. சுகமகர்ஷி அந்தந்த மன்வந்திரங்களுக்கான மனுக்கள், மனுக்குமாரர்கள், சப்த ரிஷிகள், இந்திரன் முதலான தேவர்கள் இவங்களை எல்லாம் நியமிக்கிறது யார், அவங்க எந்தெந்த காரியங்களை செய்யறாங்கன்னு சொன்னார். அதைத் தொடர்ந்து பரீட்சித் கேட்கிறார், பிரம்மரிஷி, ஸ்ரீமன் நாராயணனோ அகில லோக நாயகன், இருந்தாலும் ரொம்பவும் ஏழை மாதிரி பலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண்ணை ஏன் யாசிச்சார்? தான் வேண்டின மூவுலக அரசும் கிடைச்ச பிறகுமே கூட அவர் ஏன் பலியை கட்டி போட்டார்? பகவானோ பரிபூர்ணர். அப்படி இருக்கிறப்ப யாசிக்கிறதும் குற்றமில்லாத ஒருத்தனை கட்டி போடுறதும் ஏன்? என் மனசு இதை தெரிஞ்சிக்க ரொம்பவும் விளையுது. மற்றவங்களும் இதை அறிஞ்சிக்க விரும்புகிறாங்க. சுகமகரிஷி சொல்றார், பரீட்சித், இந்திரன் போர்ல பலியை தோற்கடிச்சு அவனோட செல்வத்தையும் உயிரையும் பறிச்சப்ப பிருகுவோட புதல்வரான சுக்ராச்சாரியார் சஞ்சீவனி வித்தியை மூலம் அவனை பிழைக்க வச்சார். அதனால அவரோட சீடனும் பெரும் மனசு படைச்சவனுமான பலி தன்னோட உடைமைகள் அத்தனையும் அவரோட திருவடிகளில் அர்ப்பணம் செஞ்சு குருவான சுக்ராச்சாரியாருக்கும் பிருகு வம்சத்து அந்தணர்களுக்கும் தன்னோட உடலினாலேயும் பொருளினாலேயும் உயிரினாலேயும் சேவை பண்ணினான். இதனால மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த அந்தணர்கள் விண்ணுலகத்தை வெற்றி கொள்ளணும்னு விரும்புகிற பலிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேக முறைப்படி பட்டாபிஷேகம் செய்விச்சு விஸ்வஜித்ங்கிற வேள்வியையும் செய்விச்சாங்க. பலி வேள்விக்கான முறை வழுவாம அக்னி தேவனை வழிபட்டதும் அந்த வேள்வித்தேயில இருந்து பொன் ஆடைகளால் சுற்றப்பட்ட அழகான ஒரு தேர் வெளிவந்தது. அப்புறம் சூரியனோட குதிரைகள் மாதிரி பச்சை நிறமுள்ள குதிரைகளும் சிங்கம் பொறிச்ச தேர்க்கொடியும் வெளிவந்தது. அப்புறம் தங்க கம்பிகளால் சுற்றப்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்த வில்லும் குறையாத அம்புகள் கொண்ட 2 அம்புரா தூணிகளும் திவ்யமான கவச்சமும் வெளிவந்தது. தாத்தாவான பிரகலாதன் எப்பவுமே வாடாத பூக்களால் ஆன ஒரு மாலையை கொடுத்தார். சுக்ராச்சாரியார் ஒரு சங்கை கொடுத்தார். அப்புறம் அத்தனை அந்தணர்களும் பலியை மங்கள ஆசிர்வாதம் செஞ்சாங்க. அவங்கள பலி வலம் வந்து வணங்கினான். அப்புறம் தாத்தாவான பிரகலாதனை வணங்கி உத்தரவு பெற்றான். அப்புறம் மகாரதனான பலி பிருகு வம்சத்து அந்தணர்களால் வழங்கப்பட்ட திவ்யமான ரதத்தில் ஏறி அமர்ந்துகிட்டு கவச்சம் அணிஞ்சுக்கிட்டு வில், கத்தி, கேடயம், அம்புரா துணிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட தாத்தா கொடுத்த வாடாமலர் மாலையும் அணிஞ்சுக்கிட்டான். புஜங்களில் பொன்னாலான தோள்வளையும் காதுகளில் மகர குண்டலங்களும் பிரகாசிச்சுது. தேரேறி நிற்கிற பலி வேள்வி மேடையில் கொழுந்து விட்டு எறிகிற அக்னி மாதிரி ஒளியோடு விளங்கினான். அவனோட அவனை மாதிரியே செல்வச் செழிப்பு, பலம், ஐஸ்வர்யம் பெற்ற அசுர தானவ தலைவர்கள் அவங்கவங்க படைகளோட வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கள பார்த்தா ஆகாயத்தையே விழுங்கிடுவாங்க மாதிரி இருந்தது. கோபத்தால் சிவந்து போன தங்களோட கண்களால் எரிச்சிடுவாங்க மாதிரி இருந்தது. பலி சக்கரவர்த்தி இந்த பெரிய அசுர சேனைகளை அணிவகுத்து அழைச்சிக்கிட்டு மண்ணையும் விண்ணையும் நடுங்கச் செய்துகிட்டு அத்தனை செல்வங்களும் நிறைஞ்ச இந்திரனோட பட்டணமான அமராவதி மேலே படையெடுத்தான். தேவர்களோட ராஜதானியான அமராவதி நகரில் அழகான நந்தவனங்களும் பூங்காவனங்களும் நிறைஞ்சிருந்தது. அங்கே ஆணும் பெண்ணுமான பறவைகள் இனிமையாக கூவிக்கிட்டு இருந்தது. மது உண்டு மயக்கத்தில் இருந்த வண்டுகள் இனிமையாக பாடிக்கிட்டு இருந்தது. அங்கே இருக்கிற கற்பகத்தருக்களில் இளம் தளிர்கள், பூக்கள், பழங்கள்லாம் நிறைஞ்சி இருந்ததுனால அந்த மரங்களோட கிளைகள் கொஞ்சமாக வளைஞ்சு தொங்கிச்சு. அங்கே இருக்கிற தடாகங்களில் அன்னப்பறவைகள், சாரச பறவைகள், சக்கரவாக்க பறவைகள், காரண்டவ பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு. மேலும் அங்கே தேவர்கள் தங்களோட தேவ மகளிரோட நீர் விளையாட்டு விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தாங்க.
விண்ணுலகத்தில் பாயிற கங்காதேவி அகழி மாதிரி பட்டணத்தை சுற்றி பாயறா. அந்த பட்டணத்தோட நாலா பக்கமும் தீப்பிழம்பு மாதிரி ஒளிரக்கூடிய பொன்னால ஆன உயரமான பெரிய மதிர்ச்சுவர்களும், அந்த சுவர்களில் அங்கங்க போர் தளவாடங்கள் நிரம்பின ஆயுத அறைகளும் விளங்கிச்சு. நாலா பக்கமும் இருக்கிற வாசல்களில் தங்க பட்டைகள் அடித்த பெரிய கதவுகள், நகரத்தோட முன்பக்கத்தில் ஸ்பட்டிக கற்களால் ஆன கோபுரங்கள், தேரோடக்கூடிய வீதிகள், இவ்வளவு பெருமைகள் அடங்கின அந்த அமராவதி நகரை படைச்சது விஸ்வகர்மாங்கிற தேவசிற்பி. அங்கே சபைகள், விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் நிறைஞ்சி இருந்தது. அங்கே எப்பவுமே 10 கோடி விமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். வைரம் பதிச்ச பவள மேடைகளும் மணிகள் பதிச்ச நார்ச்சந்திகளும் அங்கங்க அழகா விளங்கிச்சு. அங்கே இருக்கிற பெண்கள் நிலைத்த இளமையும் அழகும் கொண்டவங்க. அவங்களுக்கு எப்பவுமே 16 வயசு தான். தூய்மையான ஆடை அணிஞ்ச அவங்க தங்களோட உடல் அழகினால கொழுந்து விட்டு எரியிற தீ மாதிரி ஒளி மிகுந்து இருந்தாங்க. அந்த நகரோட வீதிகளில் உலா வந்துக்கிட்டு இருந்த மென்மையான காற்றானது அந்த தேவ மாதர்களோட கூந்தல்ல இருந்து நழுவி விழுந்த புதிய சௌகந்தி புஷ்பங்களோட நறுமணத்தை ஏந்தி வந்துச்சு. பொன்மயமான ஜன்னல்கள் வழியா வெளிவந்த நறுமணம் மிக்க வெண்மையான அகிர்புகை நிரம்பி வீதிகளை மறைச்சது. அங்கங்க முத்து விதானங்கள் தொங்கிச்சு. விமானங்களில் ரத்தினங்கள் பதிச்ச பொற்கொடிகளும் பல நிறமுள்ள கொடிகளும் பறந்தது. மயில்கள், மாடப்புறாக்கள் மற்றும் வண்டுகள் இனிமையாக கூவிச்சு. விமானங்களில் போகிற தேவமாதர்களோட இனிமையான பாட்டுக்கள் வேற. அந்த நகரமே மங்களமயமாக விளங்கிச்சு. மிருதங்கம், சங்கு மற்றும் டமாரம், துந்துபி மாதிரியான தோற்கருவிகளோட இனிமையான தாளநாதம் ஒரு பக்கம், வீணை, புல்லாங்குழல், முரஜம், ரிஷ்டி முதலான வாத்தியங்களோட நாதம் ஒரு பக்கம். கந்தர்வர்கள் தாளங்கள் முழக்கி இசைச்சாங்க. அப்சர பெண்கள் நர்த்தனம் ஆடினாங்க. இப்படி அமராவதி நகரம் தன்னோட எழில அல்ல, தெய்வத்தோட எழிலையே வெற்றி கொண்டா மாதிரி இருந்தது. அறநெறி பிறழ்ந்தவங்க, தீயவங்க, ஜீவஹிம்சை செய்கிறவங்க, அகங்காரம் உடையவங்க, காமப்பித்து கொண்டவங்க, பேராசைக்காரங்க, இவங்கெல்லாம் இந்த நகருக்குள்ளே நுழைய முடியாது. தீய குணம் இல்லாதவங்க தான் அங்கே போக முடியும். அசுரர்களோட சேனைத்தலைவனான பலி தன்னோட பெரும் படை கொண்டு அமராவதி நகரை முற்றுகையிட்டான். சுக்ராச்சாரியர் கொடுத்த பெரும் சங்கை எடுத்து ஊதினான். அந்த சப்தம் தேவ மாதர்களுக்கு பெரும் பயத்தை கொடுத்தது. பலியோட போர் ஆயத்தங்களை பார்த்த இந்திரன் அத்தனை தேவர்களோட தங்களோட குருவான வியாழ பகவான் கிட்ட போய் முறையிட்டான். குருவே, நம்மளோட முன்விரோதியான பலியோட இந்த போர் முயற்சியை பார்த்தா நாம் அதை எதிர்த்து நிற்க முடியாதுன்னே நினைக்கிறேன். யாரோட சக்தியால் இவனுக்கு இத்தனை பலம் கிடைச்சது? இப்போ பலியை யாராலேயும் எப்படியும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஊழித்தீ மாதிரி வளர்ந்து நிற்கிறான். கண்களில் இருந்து வெளிவர தீப்பொறிகளால் 8 திசைகளையும் கொளுத்திடுவான் மாதிரி இருக்கு. என் பகைவனோட இந்த சக்திக்கு என்ன காரணம்? தயவு பண்ணி சொல்லுங்க. இவ்வளவு திறனோட போருக்கு வந்திருக்கிற இந்த பலிக்கு உடல் வலிமை, மன வலிமை, பொறிப்புலன்களோட வலிமை இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது? தேவகுரு வியாழ பகவான் சொல்றார், இந்திரா, பிருகு வம்சத்து அந்தணர்கள் பரமனை பற்றி சொல்கிற வேதத்தையே ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க தங்களோட சீடனான பலியோட திறனை பல மடங்காக பெருக்கிறதுக்காக தங்களோட தவ வலிமை எல்லாம் ஒன்றா திரட்டி அவங்கிட்ட கொடுத்துருக்காங்க. காலனான யமதர்மராஜனோட எதிரில் எந்த ஜீவராசியாவது நிற்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ சர்வசக்தனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர நீயோ இல்லை உன்ன மாதிரியானவங்களோ பலியை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் பகைவனான பலிக்கு தீயது வர்ற காலத்தை எதிர்நோக்கி இருங்க. அது வரைக்கும் விண்ணுலகத்தை துறந்து வேற எங்கேயாவது போய் வாழுங்க.
இந்த சமயம் வேத வித்துக்களான அந்தணர்களோட சக்தியால பலி மேலும் மேலும் வலிமை பெற்று விளங்குறான். அவனோட சக்தி ரொம்பவும் பெருகிடுச்சு. எப்ப அவன் அந்தணர்களை உதாசீனப்படுத்துறானோ அப்பத்தான் அவன் தன்னோட சுற்றம் சூழ அழிவை அடைவான். தேவர்களுக்கு எது நன்மை எது தீமைங்கிறதை அறிஞ்ச தேவகுரு தேவர்களுக்கு இப்படி அறிவுரை சொல்ல, தேவர்களும் அவங்கவங்க இஷ்டப்படி மாறுவேடம் ஏற்றுக்கிட்டு விண்ணுலகை விட்டு போயிட்டாங்க. தேவர்கள் விண்ணுலகை விட்டு போனதும் விரோச்சனன் மகனான மகாபலி தேவர்களோட இருப்பிடமான அமராவதி நகரை தன்னோட தலைநகரம் ஆக்கிக்கிட்டு 3 லோகங்களையும் தன்வசப்படுத்திக்கிட்டான். தங்களோட சீடனான பலிக்கிட்ட மிக்க அன்பு கொண்ட பிருகு வம்சத்து அந்தணர்கள் பலி தான் பெற்ற இந்திர பதவியை நிலையா அகப்படுத்திக்கிறதுக்காக 100 அஸ்வமேத வேள்விகளை செய்விச்சாங்க. அந்த வேள்விகளோட மகிமையால பலியோட புகழ் 8 திசைகள்லேயும் 3 லோகங்கள்லேயும் பரவிச்சு. அந்தணர்களோட அருளாலத்தான் தான் பெற்ற செல்வங்கள் முழுமை அடைஞ்சதா பலி உணர்ந்தான். அந்த பெருமை மிக்க மனசோட பலி அந்த இன்பங்களை அனுபவிச்சான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.